எம்காம்பியல் போட்டியிடும் சின்னம் உதயசூரியன் சின்னம். இந்த 4 தொகுதிகளிலும் ஆட்சி மன்ற குழுவினர் விண்ணப்பதாரர்களை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆய்வு செய்து தலைமை நிர்வாகிகளும் முதன்மை செயலாளரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் கலந்து ஒருமனதாக தீர்மானித்த வேட்பாளர்கள் தான் இந்த 4 வேட்பாளர்கள். நடைபெற இருக்கின்ற தேர்தல் அரசியல் குருட்சேத்திரம் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். என்னை பொறுத்தமட்டில் அதை குருட்சேத்திரமாக நான் குறிப்பிடுவதில்லை. காரணம், குருட்சேத்திரம் சம பலம் உடையவர்களாக இருந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வெற்றி எந்த பக்கம் என்பது ஒவ்வொரு நாள் போரிலும் மாறி மாறி வந்து பின்னர் கௌரவர் படையினுடைய சேனாதிபதிகள் வரிசையாக பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் சல்லியரும் வீழ்த்தப்பட்ட பிறகு வெற்றி உறுதியாயிற்று. இங்கே இப்பொழுது நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அவ்விதமான சமபலத்தோடு மோதுகிற களமாக இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் 135 இடங்களுக்கு மேல் 140 வரை வெற்றி பெறும். திமுக தன்னுடைய சொந்த பலத்திலேயே ஆட்சி அமைக்கும். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கு இங்கே இடம் இருக்காது. இந்த வெற்றிக்கு திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாகவே பிரச்சாரத்தை திருவாரூருக்கு சென்று திருக்குவளைக்கு சென்று பின்னர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். நான் 2ஆம் தேதி எங்கள் சார்பிலே நான் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறேன். அதைப்போல முதன்மை செயலாளர் மற்றவர்கள் எல்லோருக்கும் எந்தெந்த தொகுதிகளிலே பணியாற்றுவது, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்வது, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்வது என்ற முறையிலே எங்கள் பிரச்சார திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கி இருக்கிற வேளையில் வெற்றி தேவதையினுடைய திருக்கரங்கள் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வெற்றி ஆரத்தை சூட்ட தயாராக இருக்கிறார். அது வாக்குகள் எண்ணிக்கையின் போது என்று நான் சொன்னது 100க்கு 100 சரி என்று எல்லோரும் கருதக்கூடிய நிலைமை உறுதியாக ஏற்படும்.